ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ ப்ரொமோ பார்த்துட்டும் நமக்கு அப்கமிங் கிடைச்ச அப்டேட்ஸ் வச்சும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நிவின் மாட்டிக்கிட்டாரோ, ஏன்னா அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். ஸோ ப்ரொமோவில் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் போட்டிருந்த காஸ்டியூமும் நமக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிவின் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுறதுல சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் கட் பண்ணியிருப்பாங்கன்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 days பேக் அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதில் நிவின் போட்டிருந்த காஸ்டியூமும் ப்ரொமோவில் இந்த காஸ்டியூமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ராகினி அண்ட் பசுபதியோட காஸ்டியூம் பார்க்கும்போது நம்ம பசுவோட காஸ்டியூம் அதில் வயலட் கலர் ஷேடு மாதிரி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவும் இல்லாமல் வயலட் இல்லாமல் ஒரு மாறி ஷேடு இருக்குது. மேபி லைட்டிங் நமக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. மேபி பசுபதியோட கூட லைட்டாக தான் 100% மேட்ச் ஆகலை ஷர்ட்டு. அது அந்த எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். பட் ராகினியோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே மெரூன் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் தான் இருக்குது அவங்களுக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் வித் எல்லோ போட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்னடா கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இது மேபி ராகினி மட்டும் வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ. ஏன்னா இதே காஸ்டியூமில் தான் நம்ம விஜய் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்மே நமக்கு கிடச்சிருக்க அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன். அந்த ஒரு காஸ்டியூம்லேயுமே இவங்க ராகினி இந்த ஒரு காஸ்டியூம்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம நிவின் மாட்டிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ராகினோட காஸ்டியூம் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. மற்ற 2 பேரோட காஸ்டியூமே நிவினோட 100% அந்த காஸ்டியூம் தான். பட் பசுபதி லைட்டாக டிஃபர் ஆகுது. மேபி இந்த ஒரு சீனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, காவேரிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் நிவின் மாட்டிப்பாரா மாட்டிக்க மாட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மாட்டிக்கிறாரா இல்லை அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி மாட்டிக்கிறாங்களா நமக்கு தெரியல. ஸோ ராகினி காஸ்டியூம் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. என்னவா இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இமீடியட்டாக எடுத்து நமக்கு அப்டேட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எபிசோட் ரொம்ப கிளியராக புரியுது. இப்போ ரீசெண்டாக 2 days பேக் எடுத்த ஒரு சீன் தான் நமக்கு ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.